A star B. இப்போ G is a group. என்ன சொல்லணும்? If G is a any group, comma A comma B belongs to G such that G is a abelian group. இப்போ only G is a abelian group if and only. இந்த மாதிரி நோட் பண்ண மீனிங் என்ன? if and only. if and only. அப்படியே மீனிங் என்ன? ரைட் சைட் பார்ட்டும் கான்வர்ஸ் பார்ட்டும் நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகும். சரிங்களா? இதனோட மீனிங் வந்து if and only. A star B whole square equal to A square star B square. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறீங்க? லெஃப்ட் சைடு எடுத்துட்டு ரைட் சைடு என்னன்னு பார்க்க போகலாம். அதே மாதிரி ரைட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் சைடு என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டு பார்ட்டாக ப்ரூஃப் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஜி இஸ் அப்படின் குரூப் எடுக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி குரூப்னு சொல்லிட்டாங்க. குரூப்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ அப்படின் குரூப்னா 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? அப்போ என்ன எடுக்கிறீங்க? அசியூம் தட். ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். அடுத்து ரைட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். G is a abelian group. G is a abelian group. அப்போ G is abelian group meaning என்ன? For every A comma B belongs to G னா A star B என்ன எழுதலாம்? B star எழுதலாம். இது என்னலாம்? காம்படிட்டிவ். காம்படிட்டிவ். சரி, அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேணும்? இந்த டேம் ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணுற வந்து இந்த ரைட் சைட் டேம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, கன்சிடர் இதை டேரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாதனால நான் என்ன பண்ணுறேன்? கன்சிடர் இந்த டேமை கன்சிடர் பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் ஸ்டார் பி ஸ்கொயர் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறேன். அப்போ என்னாச்சு? ஏ ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம்? ஏ ஸ்டார் ஏன்னு எழுதலாம், ஸ்டார் பி ஸ்டார் பின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அசோசியேட்லாம் அப்ளை பண்ணுறேன். அசோசியேட்லாம் என்ன சொல்லுது? ஏ ஸ்டார் ப்ராக்கெட் போட்டுங்க. இது வந்து 2 எலிமெண்ட்டாகவும் இது வந்து சிங்கிள் எலிமெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன எழுதலாம்? ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏன்னு வரும். சார் பி ஸ்டார் பி தான் எழுது, பி ஸ்டார் பின்னு அப்ளை பண்ணுறேன். இந்த லாக் பேர் என்னது? அசோசியேட் லா. அசோசியேட்டட் லா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா எகெயின் ஒன் மோர் அசோசியேட் லா அப்ளை பண்ண போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ப்ராக்கெட் மட்டும் மாற்றி போகிறேன். ஏ ஸ்டார் பி ஸ்டார் பின்னு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? எகெயின் அசோசியேட் லா சைடு. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இதுக்கப்புறம் இது வந்து அபிலியன் குரூப் நம்ம சொன்னனால இதை வந்து காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். இந்த டைம் என்ன பண்ண போகிறேன்? காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாச்சு? பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி கிடைக்கும். அந்த லாக்கு பேர் காம்படிட்டிவ் லா. ஏன்னா அபிலியன் குரூப் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதனால காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். சி எகெயின் என்ன பண்ண போகிறேன்? எகெயின் ப்ராக்கெட் மாற்றி போட போகிறேன். ப்ராக்கெட் மாற்றி போடுறது என்னது? அசோசியேட் லா. இந்த டைமும் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ அசோசியேட் லா அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்னாச்சு? ஏ ஸ்டார் பி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டேன். ஸ்டார் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? எகெயின் ஏ ஸ்டார் பி வரும். அப்போ இதுக்கு பேர் என்னது? அசோசியேட் லா. எகெயின் அசோசியேட் லா அப்ளை பண்ணிட்டேன். அப்போ 2 டைம் ஏ ஸ்டார் பி ஏ ஸ்டார் பின்னு வருது. அப்போ ஏ ஸ்டார் பி 2 டைம் வந்துன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏ ஸ்டார் பி ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ என்னாச்சு? ஏ ஸ்கொயர் ஸ்டார் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பி ஸ்டார் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னது? ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் ஓவர். இப்போ செகண்ட் பார்ட் என்ன எடுக்க போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு. அப்படியே குரூப்னு எடுத்தால் ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம என்ன செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே குரூப்பும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு அப்படியே குரூப்பும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா மீனிங் என்ன? இந்த டைம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏன்னு அப்படியே குரூப் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சார் நம்ம இம்பார்ட்டன்ட் கேஸ் கான்வர்ஸ் பார்ட். ஓகேங்களா? அப்போ அசிம் ஃபஸ்ட் எடுத்துட்டு இப்போ என்னது? கான்வர்ஸ்லி ஆக்சுவலாக ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் சைடு. அப்போ ஆர்ஹெச் சைடு என்ன சொல்லுது? ஏ ஸ்டார் பி ஹோல் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்
ஸ்டார் பி ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எலாபரேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டதான் எலாபரேட் பண்ண போகிறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்டார் பி ஸ்டார் ஏ ஸ்டார் பின்னு எழுதலாம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்டார் ஏன்னு எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடு ஏ ஸ்டார் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி பி வந்து எப்படி எழுதலாம்? பி ஸ்டார் பின்னு எழுதலாம். சரி, இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் ரெண்டு சைடும் சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டு சைடுக்கும் என்ன பண்ண போறேன்? அசோசியேட் லா அப்ளை பண்ண போறேன். ரெண்டு சைடுக்குமே அசோசியேட் லா. அப்போ அசோசியேட் லா எப்படி ஆகுது? ஏ ஸ்டார், இந்த பி வந்து இதோட மெர்ஜ் பண்ண போறேன். அப்போ பி ஸ்டார் ஏ ஸ்டார் டி ஈக்குவல் டு இதுக்கு அசோசியேட் லா. அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் என்ன இருக்குது? ரெண்டு பக்கம் ஏ இருக்குது. அப்போ இப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் தான் சொல்லி கொடுத்தேன். அப்போ லெஃப்ட் கேன்சலேஷன் நான் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? ஏவும் ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு மீதி யார் இருக்கிறா? பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு இது கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுவும் கட் ஆகிடும். அப்போ மீதி இது இங்கே இருக்கிறாங்க. ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு எகெயின் அசோசியேட்ல அப்ளை பண்ண போறீங்க. லா ஒன்று எழுதிக்கிங்க. இங்கே அப்ளை பண்ண வந்து அசோசியேட்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கேன்சலேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். எகெயின் இப்போ வந்து நான் அப்ளை பண்ணது வந்து அசோசியேட்ல அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லா போய் கடைசியாக எழுதிக்கிங்க. அப்போ என்னாச்சு? ஸ்டார் வந்து மாற்றி எழுதிக்கிங்க. ஸ்டார் மாற்றி என்ன கிடைக்கும்? பி ஸ்டார் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் பி. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பின்னு வேல்யூ இருக்குது. பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, பி வேல்யூ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரைட் கேன்சலேஷன் லா ஆர்சிஎஸ், ரைட் கேன்சலேஷன் லா அப்ளை பண்ணுறேன். ரைட் கேன்சலேஷன் அப்ளை பண்ண என்ன ஆகும்? பிங்கிற டைம் கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி. அப்போ இது என்னது? இதை காமுடேட்டிவ் லா. திஸ் லா இஸ் கால்ட் ஏ காமுடேட்டிவ் லா. அப்போ காமுடேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த குரூப் பேர் என்னது? அபிலியன் குரூப், which implies that G is a abelian. G is an abelian. இது கேட்க சான்சஸ் இருக்குது. ரெண்டு கொஸ்டின் இது ஒன்று நம்ம ப்ரீவியஸ் ஒரு 4 எடுத்துக்கல, அந்த 4ல் ஏதோ ஒன்று கேட்க சான்சஸ். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 10 ஏதோ 1 2 கேட்க சான்ஸ் இருக்கும். அதில் இது 3மே